யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. அப்படியா? சரிங்க, எடுத்துட்டு வந்துடுறோம். காலையிலேயே வந்துடுறோம். என்ன அது வந்து அத்தை நாம் என்ன சொல்ற? எல்லாத்த அண்ணி ரூம்ல இவர் அலங்காரம் பண்ணிருக்காரு. ஸ்வீட் பழம்லாம் வாங்கியாச்சு. நீங்க அன்னிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரெடியாக சொல்லணும். சொல்லிடுறேன். அப்புறம் நாளைக்கு பொங்கல் வைக்க காலையில கோவிலுக்கு போகணும். மறந்துட்டு கார்மெண்ட்ஸ் கிளம்பிடாதீங்க. இல்ல அத்தை, மறக்க மாட்டேன். இப்போ அன்னிக்கிட்ட நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. என்னங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க வாங்க. நைட் சாப்பாடு ஆர்டர் போட்டுக்கலாம். வாங்க. ஏய் மகா, அட வாங்க. அகிலா, இந்தா மிளகு பால் கேட்டியே, அம்மா கொடுக்க சொன்னாங்க. எனக்கு த்ரோட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. என்னடி, இது நாளைக்கு காலேஜுக்கு போட்டு போக ட்ரெஸ் அயன் பண்ணியாச்சு. கதிரா அதான் அடிச்சுக்கிட்டே இருக்கார்ல, எடுத்து பேசு. பேசுவோம் பேசுவோம். எல்லாம் என் நேரம்டி. ஹலோ ஹலோ. ஏய், ஏன்டி கால் அட்டன் பண்ண மாட்டற? எதுக்கு அட்டன் பண்ணணும்? எதுக்குடா நீ எனக்கு கால் பண்ற? அவகிட்டே கால் பண்ணி பேசு. தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிட்டாளா? அகிலா ப்ளீஸ், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. உன்கிட்ட பேசி சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன். நீ வெளியே வா. வெளியே வா? ஆமாண்டி, உன் வீட்டுக்கு எதிரில் தான் நிற்கிறேன். வா. இங்க பாரு, எனக்கு எங்க வர்றதுக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு, இப்போ நீ வெளியே வரலனா நான் உள்ள வந்துடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நீ உள்ள வந்தாலும் நான் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளதான் இருப்பேன். நிச்சயமா திறக்க மாட்டேன். சரிடி, வேணாம், நீ வீட்டுக்குள்ளே இரு. ஆனா உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே வெளியே வந்து என்கிட்ட பேசினா ஓகே. அப்படி இல்லைன்னு வை, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், போயிட்டே இருப்பேன். வெண்ணிலா, இந்த புடவை கட்டிக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுமா? அம்மா, என்னம்மா பண்ற? ஏமா எல்லாரும் இப்படி பண்றீங்க? அவங்களுக்கு தான் புரியலனா நீயும் சேர்ந்து இப்படி பண்றீயேம்மா. இதெல்லாம் காலம் காலமா நடக்கிற சம்பிரதாயம் தானம்மா. எனக்கு இது பிடிக்கலம்மா. எது? இந்த கல்யாணம். இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல. அந்த ஜீவாவையும் எனக்கு பிடிக்கல. உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா மதிய பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எந்த ஜென்மத்துல நீ செஞ்ச புண்ணியமோ இழந்த வாழ்க்கையே உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வயித்துல புள்ளையோட இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னல்லம்மா. சரிம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்ப ஏதோ மாப்பிள்ளை கெட்ட சகவாசத்தால தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாருல. அதுவும் எப்பேற்பட்ட ராஜ குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்க நம்ம கார்மெண்ட்ஸ்ல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காருனா இதுக்கு மேல அவரை நம்புறதுக்கு வேற என்னமா ஆதாரம் வேணும்?
மாப்பிள்ளை பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நானும் அப்பாவும் இப்ப நிம்மதியா இருக்கோம். நீயும் பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பி. கொஞ்ச நாள்ல நானும் அப்பாவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசலான்னு இருக்கோம். அன்னைக்கு தெரியும் நீ சொல்ற ரெட்ட சுழி பவரும் ராஜகுமாரி வாழ்க்கையோட லட்சணமும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா ரெடி ஆகு. 8:30 மணிக்கு மேல நல்ல நேரம்னு ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு. மாப்பிள்ளை மனசு கோணாம நடந்துக்கோமா. இந்த பூ எங்க வச்சேன்? ஷோ ஃப்ரிட்ஜ்லயே வச்சிட்டேன் போல இருக்கு. இந்தா புடி, நான் போய் பூ எடுத்துட்டு வரேன். அகிலா, கோபப்படாம என்ன பாரு. ஏன்டி இப்படி பண்ற? நீ என்ன இப்படி பண்ற? எனக்கு என் கதிர் வேணும். அகிலா அகிலான்னு என்ன தவிர வேற யாரையும் திரும்பி பார்க்காம இருந்த ஏன் கதிர் எனக்கு வேணும். அகிலா புரிஞ்சுக்கோ, நான் இன்னும் அப்படிதான் இருக்கேன். இல்ல, நீ அப்படி இல்ல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீ எவ்வளவுக்கோ ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க. நீ என் கதிர் இல்ல. ஏய், அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ரி. ஏன் கண்ணுக்கு நீங்க பேசினதும் சிரிச்சதும் ஊட்டி விட்டதும் பாக்குறதுக்கு அப்படி தெரியல. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட் நினைப்பாங்க கதிர்? மற்றவங்க எப்படி நினைப்பாங்கன்னு பார்த்துட்டு என்னால் வாழ முடியாது. மத்தவங்கள விடு, என்ன நினைக்கணும்ல. என்னடா இப்படி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்குமே, அகிலா பார்த்தா என்ன நினைப்பா, எப்படி வருத்தப்படுவான்னு நினைக்கணும்ல. இங்க பாரு, அந்த சமயத்தில் நான் உன்னை பத்தி யோசிக்கல. யோசிக்கணும்னு அவசியமும் இல்லை, புரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன். இரு இரு இரு. ஏன் தெரியுமா? ஏன்னா என் அகிலா என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நம்பினேன். என்னால உன்னை நம்ப முடியலையே. எதுக்கு நீ அவளுக்கு ஊட்டி விட்ட? நீ அத சொல்லு. நான் ஊட்டி விட்டேன்னு சொன்னல, நீ அப்பயே நேர்ல வந்து கேட்டிருந்தா இந்த பிரச்சனை அதோட சால்வ். சரி, கேட்க கூட வேணாம், நீ நேர்ல வந்து பார்த்திருந்தா அதோட முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனை. நான் இப்போ உண்மையை சொன்னா மட்டும் நீ என்ன நம்ப போற? நீ முதல்ல சொல்லு. இங்க பாரு, ஒரு பிசினஸ் விஷயமா நானும் பிரணிக்காவும் ஒருத்தர் மீட் பண்ண போகும்போது எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ண வச்சிருந்த ஒரு பெரிய கண்ணாடி சரிஞ்சு என் மேல விழுந்திருக்கும். கதிர், கேளு, அது என் மேல விழுறதுக்கு முன்னாடி அவ குறுக்க வந்து அவ கையால பிடிச்சிட்டா. அந்த கண்ணாடி அவ கையில விழுந்து அவ கையை கிழிச்சிருச்சு. என்னால அவளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன கில்ட் ஃபீல். அவ பசிக்குதுன்னு சொன்னா ஹெல்பிங் டெண்டன்சில அவளுக்கு ஊட்டி விட்டேன், அவ்வளவுதான். இப்ப நான் உன் கதிர் இல்லைன்னு சொல்றியே,